அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. வெல்கம் டு மை ஷாஸ்னு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நான் இஃப்தார் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இஃப்தாருக்கு நான் கீமா சமோசாவும் ஃப்ரூட் கஸ்டர்டும் செய்ய போகிறேன். அதுவும் நார்த் இந்தியன் ஸ்டைலில். வாங்க பார்க்கலாம். நான் 1/2 கிலோ கீமா எடுத்துருக்கிறேன். ஒரு குக்கர் செட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீமா வெளிநாட்டில் அரைச்சி ரெடியாகவே கிடச்சிரும். இப்போ ஊரில் கிடைக்காதனால நம்ம ஊரில் போன்லெஸ் அரிசி இருக்கோம்ல, அதை மிக்சியில் அரைச்சி கீமாவை ஆக்கிக்கலாம். இப்போ நான் உப்பு நம்மளோட டேஸ்ட்டு தான், உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூனு, ஒரு 7-8 பச்சை மிளகாவை பேஸ்ட்டாக கூட அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் 1 டீஸ்பூன் கணக்காக எண்ணெயை சேர்த்து ஒரு 6 விசில் வர வரைக்கும் மூடி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு விசில் வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. வாங்க சமோசாவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். நான் இந்த சமோசா ஷீட்டை தான், ரெடிமேட் சமோசா ஷீட்டை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸ்லேருந்து எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட இந்த சாப்பர் இருந்துச்சுன்னா சாப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கையால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கட் பண்ணுற சாப்பர் இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் கட் பண்ணிட்ட பிறகு ஒரு காட்டன் துணியில் போட்டுருங்க. காட்டன் துணியை போட்ட பிறகு நல்லா அந்த வெங்காயத்தோட தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. ஏன்னா இந்த கீமாவோட இதில் மசாலாவில் வெங்காயத்தில் தண்ணி இருக்கக்கூடாது. வெங்காயம் ஒரு ரஃப்பாக இருக்கணும். முடிஞ்ச அளவு நல்லா வெங்காயத்தில் தண்ணி புழிஞ்சிருங்க. குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கு பிறகு கீமாவில் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை நல்லா சுண்ட விட்டுருங்க. ஏன்னா இந்த கீமாவில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இதுவுமே கொஞ்சம் நல்லா சுண்டி போய் தான் இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு பெரிய மரவை இருந்துச்சுன்னா மரவை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய தட்டு இருந்துச்சுன்னா அந்த தட்டு எடுத்துக்கோங்க. அதில் இந்த சூடான கீமாவை நல்லா ஆற வச்சுருங்க. அந்த கீமா நல்லா ஆறணும். கீமா ஆறுற வரைக்கும் நான் நன்னாரிக்கு ரெடி பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சோண்டு பாதாம் பிசினு, சப்ஜா வரை, லெமனு,
உப்பு வந்து நான் கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக தெரியறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நன்னாரி பாவு கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அடுப்பு கறி எடுத்துக்கோங்க. அந்த அடுப்பில் வச்சு நல்லா பழுக்க வைங்க. இந்த கீமா சமோசாவுக்கு வந்து இதோட அடுப்பு கறியோட புகை தான் கொடுக்கணும். இதுதான் இதோட ஸ்பெஷலு. கீமா மசாலா ஆறுனதுக்கு பிறகு வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் கணக்காக கீமா ஆறுனதுக்கு பிறகு கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கணக்காக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு அலுமினியம் ஃபாயில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சில்வர் கோப்பையிலே சின்ன கோப்பை இருந்துச்சுன்னா அதை நடுவில் வச்சுருங்க. நடுவில் வச்சுட்டு பழுக்க வச்ச கறியை வந்து அடுப்பு கறியை வந்து அதில் நடுவில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் கணக்காக எண்ணெய் ஊற்றிட்டு உடனே மூடி விட்டுருங்க. ஏன்னா அதோட புகை வந்து வெளியாகக்கூடாது. அந்த புகை வந்து அந்த கீமா மசாலாவில் வந்து இறங்கணும். ஒரு அரை மணி நேரம் மூடி வைங்க திறக்காமல். கொஞ்சம் புதினாவை எடுத்துக்கோங்க. புதினாவை நல்லா கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி கீமா மசாலாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வாங்க சமோசா மடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதில் ஒரு கோப்பையில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கணக்காக மைதா எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாரி வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோடய ஷீட் பெருசாக இருந்ததுனால நான் இந்தமாரி 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி ஈரமான துணியில் ஒரு காட்டன் துணியில் போட்டு வைங்க. அப்போ தான் காயாமல் இருக்கும். காஞ்சிருச்சுன்னா சமோசாவுக்கு வந்து மடிக்க வராது. வாங்க ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு கஸ்டர்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். அதில் 7-8 ஸ்பூன் கணக்காக சீனி சேர்த்துருக்கேன். ஒரு கோப்பையில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கணக்காக கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. பால் நல்லா சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி வச்ச கஸ்டர்ட் பவுடரை கலந்துக்கோங்க. கை விடாமல் கிண்டிக்கிட்டுறீங்க. ஏன்னா ஒரே தடவை ஊற்றுனீங்கன்னா அதில் வந்து பால் வந்து கட்டியாக போயிடும்.
கஸ்டர்ட் ரெடி ஆனதுக்கு பிறகு ஒரு பெரிய கோப்பையிலையோ இல்லை பெரிய எதில் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அதில் வந்து மாற்றி விட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு ஃப்ரூட் கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து எல்லா ஃப்ரூட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிறகு ஒரு வெண்ணிலா எசன்ஸு ஒரு மூடி கணக்காக ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. கஸ்டர்டை வந்து நீங்கள் நடுவில் கிண்டிடாதீங்க. நீங்கள் சாப்பிடும் போது கிண்டுங்க. அப்படி நடுவில் கிண்டினீங்கன்னா தண்ணி விட்டுடும். சமோசா பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதுக்கு பிறகு சமோசாவை அதில் பொரித்து எடுத்துக்கோங்க. லேசாக செவந்தோன்னே எடுத்துடலாம். ஏன்னா வந்து இது ரெடிமேட் ஷீட்டாக இருக்கிறதுனால இது லேசாக செவந்தால் போதும். ஏன்னா உள்ளார இருக்கிற ஃபில்லிங்ஸ் வந்து எல்லாமே வந்து வேக வச்சது தான். அவ்வளோதாங்க, இஃப்தாருக்கு வந்து எல்லாமே ரெடி. இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த ப்ளாகில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.